ஹாய்ங்க, வணக்கம். வெல்கம் டு காமாட்சி ஆன்டிக். என்னோடய ஆன்டிக் பொருளெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வாங்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். வித்தியாசமான பொருட்கள் வர்றதுனால கொஞ்சம் நாள் ஆகுதுங்க போடுறதுக்கு. நேற்று போட முடியல. முதல்ல நாம் பார்க்குறது பூவா கும்பா. இது லாஸ்ட் டைம் நான் போட்டிருந்தது தாங்க. இது இந்த தரம் யாராவது எடுக்கணுன்றதுக்காக ஒரு ஆஃபரில் போட்டிருக்கேன். 1800ங்க இது. இதோட ரேட்டு 1800. பிரான்ஸ் வெங்கலம்னு சொல்லுவோம் இல்லையா, குழந்தைங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டலாம். சைஸ் பார்த்துக்கோங்க. அகலமும் போடுறேன். உயரம் ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக என்ன சைஸுன்னு தெரிஞ்சிடும். இதோட ரேட்டு 1800 ரூபா. 1800. நல்லா மேட் ஃபினிஷிங் பாலிஷோடு நல்லா இருக்குங்க. இது பாலிஷ் பண்ணது தாங்க, பழசு பாலிஷ் பண்ணது. அடுத்ததாக நாம் பார்க்குறது மரவங்க. இது கிச்சனில் என்ன பழக்கத்துக்கு வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த வகையில் பயன்படுத்திக்கலாம். தண்ணி குடிக்கிறதுக்கும் குவளையாக பயன்படுத்தலாம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 900ங்க. இதுவும் ஆஃபரில் தான் போட்டிருக்கேன். சைஸ் பாருங்கள். இது உயரம், இது அதனுடைய வாய் அகலம். இதுவும் பிரான்ஸ் தான், வெங்கலம். பழசுங்க இது. இதுவும் பாலிஷ் ஆனது தான். ஏக ஆர்த்திங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது ஏக ஆர்த்தி. இந்த மிலிட்ரி நாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சடை மாதிரி போட்டிருக்கோமே, அந்த ஏக ஆர்த்தி. கொஞ்சம் இது நான் சாதாரணமாக கொடுக்குறதோட கொஞ்சம் பெருசு தான். சைஸ் காட்டுறேன் பாருங்கள். இதில் வித்தியாசம் என்னென்னா, ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. காட்டியிருக்கேன் பாருங்களேன். அந்த திரி போடுற இடம் வித்தியாசமாக இருக்குது. இதோட அகலம் கீழே வச்சு உயரம் காட்டுறேன் உங்களுக்கு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1100ங்க. கிடைக்கலங்க, நிறைய பொருள் இப்போ கிடைக்கிறதில்ல. 1100 ரூபா அந்த ஏகார்த்தியோட விலை. அடுத்ததாக பார்க்குறது மயில் விளக்குங்க. மயில் இறகுகள்லேயே விளக்கு வச்சா மாதிரி இருக்குது. ரொம்ப பழசுங்க இது. வார்ப்பு ரொம்ப பழசுன்றது இதில் தெரியுது. ஹேண்ட்மேடு. இது மிஷின் கிடையாது, கையிலையே செஞ்சது. அதனால தான் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, அந்த அகல்கிட்டெல்லாம் பாருங்களேன், கையில் செஞ்ச மாதிரியே இருக்கும். மிஷினில் செய்கிறதுக்கும் கையில் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1600. 1600 ரூபா. அடுத்து தான் நீங்கள் பார்க்குறது ஒரு தூபம் வைக்கக்கூடிய ஸ்டாண்டுங்க. நல்ல வித்தியாசமாக இருக்குங்க. மயில் இறகு மாதிரி இருக்குது. 3. அது எதுக்கு அப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தூபம் வச்சுருக்கும்போது சூடாக இருக்கும் இல்லையா, அப்படியே கையில் எடுக்கலாம். அதோட ஹைட் பார்த்துக்கோங்க. பிரான்ஸ் தாங்க இது. நல்ல வார்ப்பு வெங்கலம். வேணுன்றவங்க கேளுங்க. இதோட ரேட்டு 700ங்க. 700 ரூபா. அடுத்ததாக பார்க்குறது ஓலைத்தட்டுங்க. பெரிய தட்டு கொடுத்தேன் இல்லைங்களா, அதில் இது சின்ன தட்டு வந்திருக்கு. இதோட ரேட்டு 1150ங்க. சாப்பிடக்கூடியது. நல்ல பியோர் வெங்கலம் இது. ஓலை வெட்டின்னு சொல்லுவாங்க, அந்த வெங்கலம் இது. குழந்தைங்களுக்கு பால் சாதம் அந்த மாதிரி கொடுக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்குறது அபிஷேக சங்குங்க. இது பெருசு. 2 பெருசு இருக்குது, 2 சின்னது இருக்குது. 4 சங்கு வந்திருக்கு. இதில் நிக்கல் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது பிராஸுன்னே வாங்குங்க. பிராஸான்னு எனக்கு தெரியாது. அதனால் பிராஸுன்னு வாங்கிக்கலாம். 2ம் ஒரே மாதிரி இருக்குது அபிஷேக சங்கு. இதோட பெருசு பார்த்திங்கன்னா இதனோட ரேட்டு 1750. 1750 ரூபா. 2 பெருசாக உள்ளது 2ம் ஈச் ஒன் 1750. 1750 ரூபா. ஒன்றா வேணாலும் வாங்கிக்கலாம், 2ஆக வேணும் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். மொத்தம் 4 இருக்குது. இது சின்னதுங்க. சேம் டிசைன், ஆனால் சின்னது. அதை விட இது சின்னது. அகலம் உயரம்லாம் பார்த்துக்கோங்க நீங்கள். இது அதை விட 100 ருபீஸ் கம்மி. 1650. 1650 ரூபாங்க. இப்போ மொத்தம் நம்மகிட்ட இருக்கிறது சின்ன பீஸ் 2, பெரிய பீஸ் 2 இருக்குங்க. சின்னது 2, பெருசு 2 இருக்குது. சின்னது ஈச் ஒன் 1650. 1650 ரூபா. பெருசு ஈச் ஒன் 1750.
1750 ரூபா. நல்லா இருக்குங்க, திருத்தமாக இருக்குது. எந்த ஒரு டிச் அது மாதிரி எதுவுமே கிடையாது. நல்ல தெளிவாக இருக்குது பொருள் அது. அடுத்ததான் நாம் பார்க்குறது, ரெண்டும் காட்டிடுறேன் பார்த்துக்கோங்க. ஒன்று போல் இருக்குது, அது ரெண்டும் ஒன்று போல் இருக்குது, இது ரெண்டும் ஒன்று போல் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது 2 பூச்சாடிங்க, காட்டுறேன். இதுவும் பழசு தான், சிபோரி டிசைனில் இருக்குது. பிராஸ் தான் இது. மேலே அதில் கோட்டிங் தான் காப்பர் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இது பிராஸ் தான், காப்பர் கிடையாது. காப்பர் கலரில் இருக்கே கண்டி காப்பர் கிடையாது, பித்தளை தான். இது ரெண்டும் சேர்த்து 1950. ரெண்டும் ஜோடியாக தாங்க கொடுக்குறேன். இது 1950, 1950 ரூபா, ரெண்டும் சேர்த்து. நல்லா இருக்குங்க, நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது. அழகாக ஃப்ளவர் வாஷ் மாதிரி வச்சுக்கலாம். வாசலில் நம்ம ரிசப்ஷன் ஆஃபீஸில் வைக்கலாம், வீட்லேயும் வைக்கலாம், வாசல்லையும் வைக்கலாம். உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வட்டை பூக்கூடை. வட்டை பூக்கூடை இது பிடி பார்த்திங்கன்னா மடக்கிற மாதிரி இருக்குங்க. மேலே தூக்கலாம், மடக்கலாம். இந்த டிசைன் பாருங்கள், ஸ்கொயர் டைப்பில் வச்சு அதில் ஜாலி டிசைன் கொடுத்துருக்காங்க. கட்டங்கட்டமாக போட்டிருக்காங்க. உள் பக்கத்தில் மயில் டிசைன் கொடுத்துருக்காங்க. காட்டுறாருங்க, இது பாருங்கள். உள் பக்கத்தில் மயில் டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. இது பித்தளை தாங்க, பித்தளை கூட தான். அடுத்ததான் நம்ம பார்க்குறது வெண்கல பருப்பு உருளிங்க. நல்ல வெண்கலம், நல்ல சவுண்டு வருதுங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1800. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1800. 1800. இதில் வெள்ளியம் போட்டிருக்குறாங்க. எதுக்கு போட்டாங்கன்னே தெரியல. யூஸ் பண்ணலாம், அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் நாள் அது ஈயம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு அப்படியே வெண்கலமாக நின்றுடும். ஈயமும் உடம்புக்கு நல்லது தான். ஈயப்பானையில் நம்ம சமைக்கிறோம், அது உள்ள ஈயம் போட்டிருக்குறாங்க. உயரம் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஒரு அன்னக்கரண்டிங்க. லாஸ்ட் டைம் போட்டிருந்தேன் இந்த அன்னக்கரண்டி, அது ஸ்டாப் ஆகிடுச்சு. அதை நான் மறுபடியும் போட்டிருக்கேன். இது ஆஃபர் ரேட்டில் தான் போட்டிருக்கேன். $1200ங்க இதோட ரேட்டு. 1200. உயரமும் அகலமும் காட்டியிருக்கேன். வேணுன்றவங்க கேளுங்க. காப்பர் ரிவீட் அடித்து நல்லா இருக்குங்க. பழசுங்க, அது ரொம்ப பழசு. அடுத்து நம்ம பார்க்குறது சந்தன கொம்பா. சின்னது தாங்க, ஆனால் அழகாக இருக்கேன். சைஸ் காட்டுறேன் பாருங்கள், என் கை அளவில் தான் இருக்குது. இதோட ரேட் 850, 850 ரூபா. வெண்கலம், பிரான்ஸுங்க அது. வெண்கல சந்தன கொம்பா. ஹைட்டு பார்த்துக்கோங்க. வெண்கல சந்தன கொம்பா ரொம்ப தெளிவாக இருக்குங்க. சந்தனம் வச்சு சுவாமிக்கிட்ட வைக்கலாம், அபிஷேகத்துக்கு பயன்படுத்தலாம். வீட்டில் ஏதாவது சின்னதாக நம்ம பொருளுங்க போட்டு வைக்கிறதுக்கு கூட ஆன்டிக் இல்லையா, எடுத்து வைக்கிறதுக்கு பயன்பாடாக இருக்கும். இதெல்லாம் ஆன்டிக் தாங்க, எப்படியும் 80 வருஷம் முந்தைய பொருட்கள் தான் இதெல்லாம். பின்னாடி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதனால தான் பெரும்பாலும் சில பொருட்கள்லாம் முதல் போடும்போது பாலிஷ் இல்லாமல் போடுவேன். விரும்புகிறவங்க எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சிலதெல்லாம் பாலிஷ் பண்ணுறேன். இதெல்லாம் மேட் ஃபினிஷிங் பண்ணி வந்தது தான். இது பாக்ஸுங்க, பெட்டி. சின்னதாக நகைப்பெட்டி, பணப்பெட்டி எப்படி வேணால் வச்சுக்கலாம் நீங்கள். சின்னது தாங்க இது. இது ரொம்ப ரேரு, கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் இது பார்த்து பார்த்து வாங்குறதா இருக்குது. இதோட ஹைட்டும் இதுவும் பார்த்துக்கோங்க. இதோட ரேட்டு 1700ங்க. சின்னது தான், ஆனால் சின்னது தான் கிடைக்க மாட்டேங்குது. பெருசு நிறைய கிடச்சிருது, சின்னது கிடைக்க மாட்டேருந்து. புக்கு டைப்பில் இருக்குங்க. புத்தகம் எப்படி மடித்து வச்சா இருக்குமோ அந்த ஸ்டைலில் இருக்குது. இந்த வளைவு பாருங்கள் பின்னாடி, நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. சின்ன சின்ன கம்மல் இந்த மாதிரி பொருளெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது செட்டிநாட்டு குடங்க. செட்டிநாட்டு மக்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி குடம் தான் பயன்படுத்துவாங்க. ஒன்று பெரிய குடத்தில் ஒரு பக்கம்தான் டிசைன் இருக்கும், சரிங்களா. சின்ன வீட்டுக்கு பயன்படுத்துகிற குடமெல்லாம் இந்த சைஸில் தான் பண்ணுவாங்க. நான் மேலே தூக்கி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள், நல்லாயிருக்கா. இப்போது ஐட்டும் காட்டுறேன் உங்களுக்கு.
இந்த குடமே ஒரு தனி அழகுங்க. கீழே கூட மாதிரி இருக்கும், மேலே கழுத்து குறுகி இருக்கும், இடுப்பில் தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். இது ரேர், எப்போயோ ஒன்று தான் கிடைக்கும். இது ஒன்று தான் கிடச்சிது, போட்டிருக்கேன் உங்களுக்கு நான். யாருக்கு வேணுமோ வாங்கிக்கோங்க. ஒரு 2-3 நாள் கழித்து கேட்குறீங்க, அந்த நேரத்துக்கு நான் விற்பனையே ஆகிட்டுருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதனால் கை உள்ளே விடுற மாதிரி நல்ல வசதியாக தான் இருக்குது. அலசலாம் நல்லா. பாலிஷ்டாக தாங்க இருக்குது. வேணுன்றவங்க கேளுங்க. இதோட ரேட்டு 2950ங்க. 2950. விலையை பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு கேளுங்க. நல்ல விலையெல்லாம் பொறுமையாக பாருங்கள், வீடியோவில் பார்த்துட்டு என்கிட்ட கேளுங்க. 2950 ரூபாங்க. இதோட ரேட்டு 2950 ரூபாய். இது எப்படி இருக்கோ அப்படியே தாங்க போடுவேன் நான். பாலிஷாக இருக்குது. இதனோட கண்டிஷன் எப்படி இருக்கோ அப்படியே தான் போடுவேன் நான். அடுத்ததான் நம்ம பார்க்குறது முக்காலிங்க. இதோட வெயிட் போன தடவை ஒன்று போட்டிருந்தேன், அது போயிடுச்சு. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 1 கிலோ 700 கிராம். அது 1 கிலோ 400 கிராம் இருந்தது. அதுக்கு முந்தி போட்டது 2 கிலோ. இது 1 கிலோ 700 கிராம் இருக்குது. ஹைட் பார்த்துக்கோங்க. ப்ளெயினாக இருக்குங்க. நல்லா கட்டி பொருள், ப்ளெயினாக இருக்குது. இதில் ஏதோ பேர் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 3500ங்க. 1700 கிராம் இருக்குது. 1 கிலோ 700 கிராம் இருக்குது. 1700 கிராம்ஸு, 3500 ரூபா. அடுத்ததாக பார்க்குறது ஒரு பன்னீர் சொம்புங்க. ஒரு குட்டி பன்னீர் சொம்பு இருக்குது, அதை காட்டுறாருங்க. போன தடவை டிசைன் நிறைய இருந்தது, ஒன்று போட்டேன். இதெல்லாம் டிசைன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதில். நீங்கள் பாருங்கள், வேணும்னா கேளுங்க. ஹைட் பார்த்துக்கோங்க. நல்லா தெளிவாக இருக்குங்க. பொருளுக்கு எந்த இதுவும் இல்லை, நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் ஒரு 75 கிராம் பன்னீர் விடலாங்க. இந்த மாதுளை பழம் மாதிரி இருக்க பாருங்கள், கீழே அந்த காம்பு இருக்கிற மாதிரி மாதுளம்பழம் மாதிரி அழகாக இருக்குது. பன்னீர் தெளிக்கிற இடம், அதில் ஒரு 3 ஹோல்ஸ் இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 950ங்க. 950 ரூபா. ஒரே ஒரு பொருள் லாஸ்ட்டில் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பழசுன்றதுக்கு ஆதாரம் தான் அந்த விளக்கு இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப பழசு, ஒரு 60-70 வருஷத்துக்கு முந்தியது. அதை நான் காட்டுறேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் நம்பரை பதிவு பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. பொறுமையாக பாருங்கள், பார்த்துட்டு விலையும் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் போடுங்க. நான் உங்கள் விலை கேட்குறீங்களேன்னு விலை எல்லாமே சொல்லியிருக்கேன் நான். அப்படி ஏதாவது சொல்லாமல் இருந்தால் அதை பற்றி கேளுங்க. அந்த விலையை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன். அந்த விளக்கு காட்டுறேன், இருங்க ஒரு நிமிஷம். இது ரொம்ப பழசுங்க, பார்த்திங்களா? உள்ள ஒத்த திரி போட்டுக்கலாம். ஏற்றிட்டு விளக்கு வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். வேணுன்றவங்க கேளுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக என் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.